ஜாதகம் நாங்க கச்சேரி முடிச்சுட்டு வரோம், அம்மன் கோயில்ல பாடிக்கிட்டு வரோம். ஒரு நாள் இரவு மணி இருக்கும், ஒரு 12 மணி 12:30 மணி இருக்கும். இங்கதான் ஈக்காட்டு தாங்கல்ல, ஒரு மணி போல இருக்கும். ஒரு கால் வருது, ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே எடுத்து ஹலோ ஹலோன்னு சொல்றோம், யாரும் பேசல. திரும்பவும் ஃபோன் வருது, ஹலோ ஹலோன்னு சொல்றோம், யாரும் பேசல. இந்த மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா 8 முறை கால் வந்தது. ஒரு 7-8 தடவை வந்தோடனே என் வீட்டுக்காருக்கு பயங்கர கோபம். இது என்ன, இது கச்சேரி முடிச்சோடனே அவங்க விசிட்டிங் கார்டு வாங்குறாங்க, ஃபோன் அடிச்சு பேசினாலாவது பரவாயில்ல, பேசாம இப்படி பண்றாங்களே, இந்த நேரத்தில் இப்படியா தொந்தரவு பண்ணுவாங்க. நான் யாருன்னு போய் காலர் ஐடியில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கீழே படிக்கட்டில் இறங்குறதுக்காக காலர் ஐடி, அதில் என்ன நம்பர்னு தெரியும் இல்லையா, அதை பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இறங்கி வர்றாரு. அப்போ அவர் இறங்கும் போது 9வது கால் வந்ததுங்க. கால் வந்தோடனே குழந்தை சிரிக்குது, கலகலன்னு குழந்தை சிரிக்குது. சரி, நான் எதுக்கு இந்த மாதிரி இந்த நேரத்தில் யார் குழந்தைய வச்சு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன்னு வைங்க. அடுத்த நாள் காலையில் இவர் படுக்கலை பக்கத்தில், ரொம்ப நேரம் ஆச்சு. நடுவில் எழுந்து பார்க்கும்போது இவர் இல்லை. சரி, காலையில் கேட்டுப்போம், ஏதாவது வேலையா இருப்பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அடுத்த நாள் காலையில் நான் இறங்கி படிக்கட்டில் இறங்கி கேட்குறேன். அப்போ அவர் ரொம்ப இறுக்கமான மனத்தோட உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, என்ன ஆச்சுன்னு கேட்குறியா, அவள்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு பார்த்துக்கோ, குழந்தைக்கு பால் அவள் பசிக்கும் போது கலந்து கொடு அப்படின்னு சொன்னோம். அவள் கேஸ் ஆஃப் பண்ணாமல் படுத்துட்டா. அப்படியே கீழே படிக்கட்டில் அந்த காலர் ஐடியில் பார்க்க வரலான்னு வந்தேன் இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஸ், ஃபுல்லாக வீடு முழுக்க பரவி இருக்கு. நல்ல வேலை நீ வரல, நீ வந்திருந்தேன்னா ஸ்விட்ச் போட்டிருப்பேன், ஃபயர் ஆகிருக்கும், சிலிண்டர் வெடிச்சிருக்கும், அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். நான் வந்தோன்னா அப்படியே எல்லாத்தையும் திறந்து அந்த கேஸ் எல்லாம் வெளியில் போகணுங்கிறதுக்காக அப்படியே அமைதியாக உட்காந்து அப்போலேருந்து உட்காந்துருக்கேன். இதுன்னு எனக்கு ரொம்ப நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன்னா ஒன்று, அந்த பொண்ணு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு தான் பால் கலந்து கொடுப்பா. அப்போ குழந்தைக்கும் ஆபத்து வந்திருக்கும், அந்த பெண்மணிக்கும் ஆபத்து வந்திருக்கும். அந்த பெண்மணி வீட்டில் என்ன பதில் சொல்லுவேன் நான்? ஏன் குழந்தைக்கு இத்தனை காலம், ஒரு 10 வருஷம் இடைவெளியில தவம் இருந்து பெற்ற 2வது குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும்? அந்த அம்பாள் உந்துதல் படுத்தி இருக்கா? படுத்திருக்கீங்களே, கீழே போய் பாருங்க, கேஸ் இப்படி இருக்கு, அடுத்தது பால் கலக்க போவா, கட்டாயம் உன் குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு அந்த அம்பாள் தான் பாத்தீங்கன்னா அந்த போன் வரவழைச்சு, அந்த போன்ல யாரும் குரலும் கேட்காம அந்த காலர் ஐடியை பாக்குறதுக்காக எங்களை உந்துதல் படுத்தி இருக்காங்க. அவங்க தான் அனுப்பி வச்சதா நான் இன்னைக்கும் நினைக்கிறேங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அடுத்த நாள் எனக்கு அது கேட்டதுல இருந்து அந்த குழந்தை யாரு அப்படின்ற ஒரு தேடுதல் வந்தது. உடனே பக்கத்துல இருக்க புத்தக கடைக்கு போயிட்டு குழந்தை உருவல சாமி யாருங்க அப்படின்னு கேட்டேன். பாலாம்பிகான்னு எடுத்து கொடுத்தாங்க புத்தகம். நான் அப்போ பாலாம்பிகா சிலையும் பாலாம்பிகா படமும் வாங்கிட்டு அன்னியிலிருந்து இன்னைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அன்னைக்கு குழந்தை வடிவிலே என் குழந்தையை காப்பாற்றியவள் அந்த பாலாம்பிகை. இது மிராக்கிள். ஏன் யாரும் பேசாம அந்த குழந்தை சிரிச்சுது, காப்பாத்துறதுக்காக எப்படி பண்ணிருக்கான் அந்த அம்பாள்லாம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். பிஹைண்ட் வுட்ஸ் ஆன்மீக சங்கமம் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டானி ஷெல்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் இன் கிரியேட்டிங் எ ஃபியூச்சரிஸ்டிக் டெக் பார்க் வித் பேஷன். டானி ஷெல்டர்ஸ், கோயம்புத்தூர். அண்ட் நட்சத்திரா பூஜா ஆயில், விளக்கேற்றும் எண்ணெய்னாலே நட்சத்திரா தான். பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட்.